வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய தேர்தலுக்கு ஆயத்தமாக என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் மேற்கொள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லயும் போய் உட்கார்ந்து திண்ண பிரச்சாரம் பண்ணுங்க, அது பெண்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா. ஒவ்வொரு பெண்களும் போய் ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா அங்க உட்கார்ந்து 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுற மாதிரி பேசுறீங்க, பேசிட்டு அதன் மூலமா நீங்க பிரச்சாரம் பண்ணி இப்பவுமே உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுங்கன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுடைய பங்களிப்பே வந்து கம்மியாயிடுச்சு, பெண்கள் பெருமளவுல இல்லவே இல்லைன்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேல வந்து பாக்கலையா நீ? பாத்தீங்கன்னா இல்ல அண்ணன் பாத்தீங்கல்ல, வந்து மேல வந்து பாத்தீங்களா இல்லையா? அவங்க எல்லாம் பெண்கள் அதிகமான பேர் இருந்தாங்களா இல்ல சும்மா? அதனால இப்ப நேர கண்ட காட்சியை சொல்லுங்கப்பா. மூத்த உறுப்பினராக இருக்கிறீங்க, பல ஆண்டு அதிமுக பணியாற்றி வரீங்க. சமீப நாட்கள அதிமுக இருந்து நிறைய பேர் பிரிந்து மாற்று கட்சிக்கு போயிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆரோக்கியமான விஷயமா தெரியலையே. நீங்க இந்த போறவங்களை தான் கேட்கணும், இருக்கிறவங்களை கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்ல முடியாது. ஏன் வந்தீங்கன்னு அவங்கள கேளுங்க. நாங்க இருக்கிறவங்க, இங்கேயே இருக்கிறவங்க, அதனால எங்க கிட்ட கேள்வி கேட்டா பதில் கிடையாது. ஏங்க எல்லா கட்சிகள்லயும் ஒரு தோல்வி வரும்போது இப்படி ஒரு சின்னத ஒரு சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு அவர் தோல்வி உற்ற காலங்கள்ல சில பேர் போனாங்க, தனி கட்சியா ஆரம்பிச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதிர்த்து தனி கட்சியா ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோல்வி அடைஞ்ச போது 96ல் அப்பவும் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஒரு தோல்வி வரும்போதெல்லாம் சில பேர் இந்த மாதிரி செய்யறது பழக்கம். ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வரும்போது அது அந்த கட்சிக்கு ஒரு புதுசா ஒரு வேகம்தான் வருதே தவிர ஒரு வீழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிதான் அடிபட்டு வளர்ந்த கட்சி தான் அதிமுக.